புற உலக வாழ்க்கை எண்ணங்களால் அமைகிறது. அக உலக வாழ்க்கை எண்ணங்களை நிறுத்துவதால் அமைகிறது. இந்த உலக ருசியை ஒரு அளவிற்கு மேல் நம்மால் அனுபவிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் ஓரளவிற்கு உங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் வாழ்க்கைக்கு ருசியை தரும். ஆனால் அந்த ருசியில் மூழ்கிவிட்டால் அது உங்களை கைவிட்டுவிடும். எதன் மீதும் நீங்கள் பேராவல் கொண்டு விட்டால் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் அதுவே செய்துவிடும். அது இருக்கும் காலம் வரை இருக்கும், போகும் காலம் வரும்போது போய்விடும். உங்களுக்கு இல்லை என்றால் அது உங்களை விட்டு தானாக நீங்கும், அல்லது நீங்களாக தூக்கி போட்டு விடுவீர்கள். கொடுத்து மகிழ்வதால் வாழ வேண்டிய நாம் எடுத்து சேர்த்து வைத்து கொண்டு வாழ முற்படுகிறோம். இன்னொரு உயிரின் துன்பத்தை கண்டு துடிக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். பசியால் வாடும் ஒருவனுக்கு உணவளிக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். நிச்சயமாக துன்பங்கள் நம்மை சூடுவதெல்லாம் நாம் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பதும், பிறருடைய துன்பத்தை கண்டும் காணாமல் இருப்பது தான் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம். உயர்ந்த ரகமான வாழ்க்கை என்பது உலக துன்பங்களால் நீங்கள் சூழப்பட மாட்டீர்கள். எந்த நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கை பேணி பாதுகாக்கப்படும். இதற்குத்தான் தானங்களை செய்யுங்கள், தர்மங்களை செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மகான்கள். விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது மகிழ்கிறீர்கள், சாதகமாக இல்லாத பொழுது வெறுப்படைகிறீர்கள். பிறருக்காக வாழ்வது என்பது பிறருடைய குற்றங்களை குறைகளை பொறுத்து கொள்வதில் இருக்கிறது, மன்னிப்பதில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நமக்கென்று ஒரு குடும்பம் வழங்கப்பட்டிருப்பது ஒரு கொள்கைக்காக அல்ல, ஒரு கோட்பாட்டுக்காக அல்ல, அன்பின் பரிணாமத்தில் நாம் விரிவதற்காக. நமக்கு கோபம் இருக்கிறது, புதர்க்கம் வருகிறது, நம்மை நாம் முற்படுத்துகிறோம். உங்களுடைய ஆணவத்தை, உங்களுடைய அகங்காரத்தை, உங்களுடைய ஈகோவை உடனடியாக காட்டி அவர் காலடியில் வைத்து விடுங்கள். சந்திக்க வரும்பொழுது அவர் பேசுவார். இப்பொழுது அவர் என்ன பேசினாலும் உங்களுடைய ஈகோவை நீங்கள் காட்டிவிட்டதன் காரணமாக, உங்களுடைய பெருமைகளை நீங்கள் விட்டுவிட்டதன் காரணமாக அழகான பேச்சுக்களை பேசுவீர்கள், குற்றம் சொல்ல மாட்டீர்கள். தியாகம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உங்கள் ஈகோவை தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய பெருமையை, உங்களுடைய அகங்காரத்தை, உங்களுடைய ஆணவத்தை காட்டி கீழே வைத்து விடுங்கள். இதற்கப்பால் ஒரு தியாகம் இல்லை. இந்த போதும் என்ற மனம் இந்த உலகப் பொருட்களை தியாகம் செய்வதன் மூலமாக, மனித உறவுகளை மேன்மைப்படுத்துவதன் மூலமாக, எதுவும் அதிகம் தேடாதிருக்கும் பொழுது வரும். தேவைகள் குறையும், தேவைகள் குறைய எண்ணங்கள் குறையும், எண்ணங்கள் குறைய மறைவான ஆற்றல் பெருகும், உடம்பு வனப்பு பெறும், வாழ்வு புதிதாக புரியும். இருக்கும் பொழுது எவ்வளோ உதவுறாங்களோ அது போதும். கூட இருக்கும்போது எவ்வளோ உதவுறாங்க, எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அது போதும், போகும்போது போட்டோம். இது முடிவான வெற்றியாகும். போதும் என்ற மனம். எந்த குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணான், எந்த குறையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. நீங்கள் நினைப்பதை நிறுத்தி, நினைப்பிலிருந்து மீண்டு, எண்ணங்களிலிருந்து விலகி போதும் என்ற மனநிலை வந்துவிட்டால் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமாக இருக்கிறேன். நம்முடைய எல்லா அறிவுகளும் பிறருடைய உதவிக்கானது. நம்பிக்கை என்பது ஒரு தடவை கொள்வது தான். ஏதோ 1000 2000 அப்படி கொடுக்கறதுனால பெரிய தர்மகர்த்தாலாம் நினச்சிக்காதீங்க. எப்போ கொடுக்கறது நியாயமாகனா, பிறர் வாழணுமேனு வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொடுத்தா தான் அது தானம். கொடுக்குறவன் பயந்து கொடுக்கணும், பணிஞ்சு கொடுக்கணும், இவங்க வாங்கிக்கணுமேனு கொடுக்கணும். வாங்குறவன் கடவுளுக்கு நன்றியோடு வாங்கிக்கணும். அன்பில் வாழ வேண்டியவற்றை ஆசையில் வாழ்கிறோம். ஏழைகள் காட்டப்படுகிறார்கள், போய் உதவி செய்யுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது சரியா? எண்ணங்களில் வாழ்க்கை இருக்கிறதா, எண்ணங்களை தாண்டி வாழ்க்கை இருக்கிறதா? ரெண்டாவது கேள்வி, தீவினைகள் நல்லோரையும் பாதிக்கிறது ஏன்? எண்ணங்களால் வாழ்க்கை. எண்ணுதல் என்பது ஒன்றின் மீது நீங்கள் சிந்தித்தல். மன எண்ணம் என்பது ஐம்புலன் அறிவால் வருகிறது.
எண்ணங்கள் ஐம்புலன் அறிவால் தோன்றுகின்றன. புலனறிவு 5 புலன்கள் சேகரித்த தகவல்கள் 6ஆம் அறிவாக மனமாக பதிகிறது. புற உலக வாழ்க்கை எண்ணங்களால் அமைகிறது. அக உலக வாழ்க்கை எண்ணங்களை நிறுத்துவதால் அமைகிறது. ஆகவே எண்ணங்கள் இருக்கும் பொழுது புற உலகத்தை நமக்கு ஏதுவாக தோதாக சிறப்பாக அமைத்துக் கொள்கின்ற வழிமுறைகளை ஆய்ந்து அறிந்து தெளிந்து சேர்ப்பன சேர்த்து தள்ளுவன தள்ளி நாம் வாழ முற்பட வேண்டும். எண்ணங்கள் அதற்கு மிகுந்த துணையாக இருக்கின்றன. ஐம்புலன் அறிவு முழுவதும் புற உலக வாழ்க்கையை அழகாக ஆக்கிக் கொள்வதற்காக. இந்த புற உலகம் அழகானது, நேர்த்தியானது, சிறப்பானது, எல்லாம் இனிமையாக வாழக்கூடிய தன்மையில்தான் இருக்கிறது. அதை நாம் நம்முடைய தவறான எண்ணங்களால் தவறான இச்சைகளால் அசிங்கமாக்கி விடுகிறோம். ஆகவே எண்ணங்கள் அழகாகும் பொழுது வாழ்க்கை அழகாக ஆகிறது. எண்ணங்களை புற உலகத்தை தேவை இருக்கும் வரை உங்களால் நீக்க முடியாது. புற உலக தேவைகள் குறைய குறைய எண்ணங்கள் குறையும். புற உலக தேவையின் மீது நீங்கள் இச்சையற்று இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த புற உலகத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புற உலகம் இயற்கை சக்திகள், சூரியன், மழை, காற்று, இன்னும் ஏராளம் நமக்கு நம்முடைய முயற்சியின்றி கிடைக்கக்கூடிய எல்லாம் ஏராளமாய் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதற்குள் நாம் தேவையானதை நாம் கிரகித்துக் கொள்கிறோம். ஒரு வெயிலையோ மழையோ காற்றையோ நமக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்கிறோம். அவைகளை அதிகமாக நம்மால் எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இந்த இயற்கை சக்திகள் நம் மீது தங்களுடைய பங்களிப்பை நிகழ்த்துகின்றன. நாம் எவ்வளவு முயன்ற பொழுதிலும் அதிக சூரியனையோ அதிக மழையோ அதிக காற்றையோ கிரகித்து விட முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கை வசதிகள் என்று சொல்லக்கூடிய பொருட்கள், பணம், காசு, தோட்டம், துறவு, வீடு, வாசல், வாகன போக்குவரத்து, இவைகளின் மீது நம்முடைய தேடுதல் மிக அதிகமாக இருக்கிறது. உணவு தேவைகள் இவையெல்லாம் குறைந்தபட்சம் இருந்தாலே வாழ்க்கை சுகமாகத்தான் இருக்கும். அதிகபட்சம் தேவை என்ற அவசியம் நமக்கு இல்லை. தங்குவதற்கு ஒரு சிறிய இடம், உண்ணுவதற்கு தேவையான குறிப்பிட்ட அளவு உணவு, உடுத்துவதற்கு சிற்சில உடைகள், போக்குவரத்திற்கு சிற்சில வாகனங்கள் அல்லது அரசாங்க போக்குவரத்துகள், இவையெல்லாம் சிறிதளவு இருந்தாலே போதுமானது. நம்மால் எவ்வளவு முயன்ற பொழுதிலும் அதிக உணவை எடுத்துக்கொள்ள முடியாது, அதிக உறக்கத்தை உறங்க முடியாது, அதிகம் யாரோடும் பேசிக்கொண்டே இருக்க முடியாது, அதிக நேரம் நீந்த முடியாது, ஓட முடியாது, நடக்க முடியாது, உடைகளை அதிகம் ஒன்றின் மேல் ஒன்றாக உடுத்திக்கொள்ள முடியாது. இருக்கின்ற வீட்டின் எல்லா பகுதிகளிலும் நடந்து படுத்து உருண்டு நம்மால் அனுபவிக்க முடியாது. இவை ஒரு சிறிது இருந்தாலே போதுமானது. இதனுடைய வேட்கை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கிறது. பொன்னாலும் வெளியிலுமான குவியல்கள், விளையின் நிலங்கள், இன்னும் அடையாளமிடப்பட்ட கார்கள், வாகன போக்குவரத்துகள், இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாக உங்களுக்கு காட்டப்பட்டு இருக்கிறது. இந்த உலக அலங்காரங்கள் ருசியாகவும் இருக்கிறது. சேர்க்க
நமக்கு வாழ்வு நிம்மதியாக ஆவது போல் தெரிகிறது. நிறைய இருக்கிறது என்ற எண்ணம் உங்களை அமைதிப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆகவே அதன் பின்னால் ஓடுகிறோம், நிறைய தேடுகிறோம், நிறைய சிந்திக்கிறோம், எண்ணங்களால் அலக்கழிக்கப்படுகிறோம். அது வேண்டும், இது வேண்டும், அவ்வாறு சேர்த்து கொள்ள வேண்டும், இவ்வாறு சேர்த்து கொள்ள வேண்டும், நிறைய வீடுகள் வேண்டும், நிறைய கார்கள் வேண்டும், நிறைய சொத்துக்கள் வேண்டும் என்று உபயோகமற்றவற்றின் மீது நம்முடைய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் உயிர்ப்புத்தன்மையும் நாம் செலவு செய்கிறோம். ஓரளவுக்கு இருந்தாலே அதை முழுதாக உபயோகப்படுத்த நம்மால் முடியாது. ஒரு 20 இட்லி இருக்கிறது என்றால் ஒரு 4 இட்லி சாப்பிடலாம். ஏராளம் உணவு வைத்து கொண்டு உண்ண முடியாது. ஏராளம் சொத்துக்களை வைத்து கொண்டு உங்களால் ஒன்றையேனும் அனுபவிக்க முடியாது. குறிப்பிட்ட அளவு இருந்தாலே போதுமானது. ஆனால் அதை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உங்களுக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. அதன் பின்னால் ஓடுகிறோம். ஆகவே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. திட்டங்கள் தீட்டுகிறோம், கதைகள் பேசுகிறோம், கண்டதை கற்பனை செய்கிறோம், நாம் கைவரப்பெறுவதை அபகரித்து கொள்கிறோம், அல்லது எது கொண்டு செய்து மாய்மாலங்களை செய்து நாம் அதன் பின்னால் ஒளிந்து கொள்கிறோம். நிறைய இருக்கிறது. இது உலகத்தின் அலங்காரம், இது உலகத்தின் ருசி. இந்த ருசியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அலங்கார ருசி நமக்கு ஒரு சிறிது அளவிற்கு மேல் பயன்படாது. எது ஒன்றையும் ஏராளம் அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் நாம் இங்கு படைக்கப்படவில்லை. எல்லாம் ஒரு காலத்தவணையில் அளவுட நிர்ணயிக்கப்பட்டு நேர்வழி காட்டப்பட்டு இருக்கிறது. சிறிது உண்ணுங்கள், சிறிது உறங்குங்கள், சிறிது உறவு கொள்ளுங்கள், எல்லாம் சிறிதாக ஒரு காலத்தவணையின் பேரில் திரும்ப நாம் அதன் மீது அனுபவிப்பவர்களாக இருக்கிறோம். இந்த ருசி, இந்த அலங்கார ருசி, இந்த வீடு, வாசல், உணவு, உடை, உறவு, உறைவொழி இவையெல்லாம் ஓரளவிற்கு மேல் நிதமும் தினந்தோறும் பயன்படுத்துவதற்கு இயலாது. இது நமக்கு தெரியும். தெரிந்தும் நாம் அதிகம் தேடுகிறோம், இன்னும் அதிகம் வேண்டும் என்று விரும்புகிறோம். உலகத்தின் அளவு தங்கம் இருந்தும் அதைப்போல் இன்னொரு மடங்கு இருந்தாலும் எங்கே செலவாகிவிடும் என்ற பயத்தால் அதை நாம் தடுத்து கொள்கிறோம். சம்பாதிப்பதிலிருந்து இல்லாதவர்களுக்கு சிறிது கொடுத்து அவருடைய வாழ்க்கைக்கு உதவியாக நாம் வாழ வேண்டும் என்பது இயற்கையான ஒன்றாக இருக்கிறது. அவ்வாறு நாம் வாழ்வதில்லை. நம்முடைய தேடுதல் உலகப் பொருட்களின்பால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உலகப் பொருட்களின்பால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேடுதல் ஒவ்வொன்றும் உபயோகமற்றவற்றின் மீது தான் பாய்கிறது. நம்முடைய எண்ணங்கள் அதை சுற்றியே வருகின்றன. ஆகிய புற உலக வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய எல்லா முயற்சிகளையும், எல்லா உயிர்ப்புத்தன்மைகளையும் நாம் பதிக்கிறோம். வேலை வாய்ப்பு என்று தேடுகிறோம். வேலைகள் மூழ்கிவிட்டால் நேரம் போக தெரியாமல் வேலை செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவு ஊதியத்திற்காக. இது எல்லாம் ஒரு காலம் வரை நமக்கு பயனுடையதைப் போல தோன்றும், பெருமைக்குரியதைப் போல தோன்றும், எல்லா நன்மைகளும் அதில் இருப்பதைப் போல தோன்றும். ஒரு காலத்திற்கு அப்பால் அது அதனுடைய இருப்பில் இருக்கும். நம்முடைய உயிர்ப்பாற்றல் குறைய உடம்பு அதற்கு தோதாக அமையாது, மனம் மாறிக்கொண்டே போகும். எதுவும் நமக்கு உதவாது, எந்த பொருளும் நமக்கு உதவாது. வீடும் உதவாது, காரும் உதவாது. உடம்பு நல்லா இருந்தால் தான் காரில் போக முடியும், உடம்பு நல்லா இருந்தால் தான் வீட்டில் நடக்க முடியும். ஆகவே உலகப் பொருட்கள் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்ததாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை சார்ந்ததாக உலகப் பொருட்களின் நிலைமை இருக்கிறது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உலகம் சுகமாக இருப்பது போல் ஒரு தோற்றம் அளிக்கும். இது உலக ருசி. இந்த உலக ருசியை ஒரு அளவிற்கு மேல் நம்மால் அனுபவிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு அறிவு கிடைத்த பொழுதிலும் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதன் காரணமாக நம்முடைய தேடுதல் மேலும் மேலும் கூடிக்கொண்டே போகிறது. இதை சேர்த்து கொள்வதிலே நாம் பிரியப்படுகிறோம். இது ஓரளவிற்கு மேல் உங்களுக்கு பயன்படாது, நிச்சயமாக பயன்படாது. நீங்கள் கட்டிய வீட்டை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது தான்.
நீங்கள் அமைத்த தோட்டங்களை நீங்கள் நடக்கக்கூட முடியாமல் தூர இருந்து பார்ப்பவர்களாக மாறிப்போவீர்கள். உடம்பு வலிமையாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த உலகப் பொருட்கள் ஓரளவிற்கு உங்களுக்கு உதவி செய்யும். இது உலக ருசி. ரெண்டாவது உயிர்களின் ருசி, மனித ருசி, உறவுகளின் ருசி. இந்த உறவுகளும் நாம் பெருமையாக வைத்திருக்கிறோம். நிறைய கூட்டம் இருக்கிறது, எனக்கு ஆள் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்றெல்லாம் வைத்திருக்கிறோம். ஐயன், மாமன், மச்சான், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, நிறைய உறவுகள் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் அவரவர்கள் மனப்படி தான் வேலை செய்வார்கள், அவரவர்கள் விருப்பப்படி தான் வேலை செய்வார்கள். ஒருவரோடு ஒருவர் சிறிது நேரம் பேசலாம், சிறிது நேரம் பழகலாம். எந்த நேரமும் ஒருவர் கூட ஒருவர் இருக்க முடியாது, உதவியாகவும் இருக்க முடியாது. அவரவர் வேலைகளில் அவர்கள் மூழ்கிவிடுவார்கள். உங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் நடப்பது போல் இருக்குமானால் நடக்க மாட்டார்கள். யாராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் மனம் என்று ஒன்று இருக்கிறது, தேவை என்று ஒன்று இருக்கிறது, விருப்பம் ஒன்று இருக்கிறது, தூக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இவற்றால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுவார்கள். ஆகவே நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது நன்றாக பேசுகின்ற மக்கள் நீங்கள் நலிந்து போகும் பொழுது தூற்றுவார்கள். நடத்தை மாறும் பொழுது பயனில்லாமல் போவார்கள். ஆகவே இந்த மனித ருசியும் உறவுகளின் ருசியும் ஓரளவிற்கு மேல் பயன்படாது. ஓரளவிற்கு மேல் பயன்படாது. பெற்ற பிள்ளையாகட்டும், கட்டிய மனைவியாகட்டும், உற்றார் உறவினராகட்டும், ஒரு அளவிற்கு மேல் ஒரு சிறிது நேரத்திற்கு அப்பால் அவர்களால் பயன்பட முடியாது. ஏனென்றால் வாழ்க்கை தனித்தனியாக வாழ்வதாக இருக்கிறது. தனித்தனியாக வாழ்ந்த பொழுதிலும் சார்புடைய வாழ்க்கை தான் நம்முடையது. சார்புடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிறிது நேரம் பெற்றுக்கொள்ளலாம். ஒருத்தருடைய உறவை, ஒருத்தருடைய அனுசரிப்பை, ஒருத்தருடைய அருகாமையை நாம் சில குறிப்பிட்ட நேரம்தான் அனுபவிக்க முடியும். பின்பு நாம் தனியாகத்தானே இருக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டு விட்டால் சிறிது நேரம் உதவுவார்கள். சிறிது நேரம் உதவுவது போல் இருக்கும். பேசுவார்கள், விசாரிப்பார்கள், பின்பு சென்று விடுவார்கள். நெருக்கமான உறவுகளும் அவ்வாறு தான் இருக்கும். தூக்கம் வந்தால் தூங்கிவிடுவார்கள், ஓடி போய் விடுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவம் ஏற்பட்டால் ஓடி போய் விடுவார்கள். கொரோனாவில் பார்த்தோம்ல, நம்ம ஒருத்தர் கூட ஒருத்தர் கெட்ட வராமல் உறவுகளை திரிச்சு ஓடினாங்க. ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப நெருங்கிய உறவுகள் மரணமடைந்த போது கூட நீண்ட தூரம் ஓடிப்போனவர்களை நாம் பார்த்தோம். ஆகவே மனித ருசி என்பதும் அபத்தமானது. அது அவ்வாறு உதவுவதற்கு இல்லை. எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது ஓரளவிற்கு உதவுவார்கள். நோய்வாய்ப்பட்டு விட்டால், மனித கழிவுகள் வெளியேற்றப்பட்டு விட்டால் அதை துடைப்பதற்கு அருவருப்பாய் பார்ப்பார்கள். சுத்தம் செய்வதற்கு அதற்கு நிறைய பணம் செலவழித்து வேலையாட்களை வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். பணம் இருப்பவர்கள் செய்து கொள்ளலாம், பணம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும்? ஆகவே மனித ருசியும் ஒரு அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பயன்படும். அதற்கு மேல் அது பயன்படாது. ஆனால் பயன்படுவதைப் போல நாம் நம்புகிறோம். நாம் நிறைய சேர்க்கிறோம், நிறைய உறவுகளை வைத்துக்கொள்கிறோம், உறவாடுகிறோம், விழாக்களில் ஒன்று கொடுக்கிறோம், விருப்பம் போல் பேசிக்கொள்கிறோம், கூத்தாடுகிறோம், கொண்டாடுகிறோம், பின்பு பிரிந்து சென்று விடுகிறோம். இந்த பொருள் ருசியும் மனித ருசியும் ஒரு அளவிற்குத்தான் இந்த உலகத்தில் பயன்படும். ஆக இவற்றின் மீது நாம் அறிவு பெற வேண்டும். இவற்றின் மீது நாம் அறிவு பெற வேண்டும். எத்தனை பொருட்களை சேர்த்த பொழுதிலும், எத்தனை செல்வங்களை சேர்த்த பொழுதிலும் அது தனக்கும் பிறருக்கமாக பயன்படாத வரை அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கே பயன்படாத செல்வங்கள், அதை கட்டிப்பிடித்து கொண்டு நீங்கள் கௌரவத்தோடு வாழ்கிறீர்கள். எல்லாம் இருக்கிறது, நிறைய இருக்கிறது, நகை இருக்கிறது, நட்டை இருக்கிறது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாசல் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்கிறது, உறவு ஜனங்கள் நிறைய இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறார்கள், அது பாட்டில் இருக்குது. ஆகவே உலகப் பொருட்களை அனுபவிப்பதற்கு உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். மனித உறவுகளை ஆள்வதற்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். யாராவது உங்களை மனதை காயப்படுத்தி விட்டால் நீங்கள் உறவை உடனே அறுத்து விடுவீர்கள். பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் மனதை காயப்படுத்தி விட்டால் போதும், நீங்கள் உறவை அறுக்க தயாராக இருப்பீர்கள்.
ஆகவே எந்த ஒரு ருசியும் உலகத்தில் நீண்ட காலம் வருவதற்கு இல்லை. அதில் உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய ஒழுக்கமும் நேர்த்தியான பேச்சும் கவனமும் அன்பும் அரவணைப்பும் இந்த உலகத்தை ஒன்றிணைத்து வைத்திருக்கும். இந்த உலகத்தினால் நாம் நிறைய பயனடைய வேண்டும் என்று விரும்பினால் அது இயலாது. உலகம் ஓரளவிற்கு உங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் வாழ்க்கைக்கு ருசியை தரும். ஆனால் அந்த ருசியில் மூழ்கிவிட்டால் அது உங்களை கைவிட்டுவிடும். எதன் மீதும் நீங்கள் பேராவல் கொண்டு விட்டால் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் அதுவே செய்துவிடும். அது இருக்கும் காலம் வரை இருக்கும், போகும் காலம் வரும்போது போய்விடும். உங்களுக்கு இல்லை என்றால் அது உங்களை விட்டு தானாக நீங்கும், அல்லது நீங்களாக தூக்கி போட்டு விடுவீர்கள். நீங்கள் நிறைய செல்வங்களை வைத்திருந்த பொழுதிலும், உறவுகளை வைத்திருந்த பொழுதிலும், தோட்டம் துறவுகளை வைத்திருந்த பொழுதிலும் அது உங்களோடு இருக்கும் வரை இருக்கும். அது நீங்கும் காலம் வரும் வரை வரும்பொழுது அது உங்களை விட்டு தானாக நீங்கும். அதற்குண்டான வாய்ப்பு வசதிகள் அமைந்துவிடும். நீங்களாக அதை தூக்கி போட்டு விடுவீர்கள். அது உங்களுக்கு பயன்படாது. எவ்வளோதான் கட்டிப்பிடித்து கொண்டு இருந்தாலும் அதன் மீது கலவரங்கள் நிகழும், குற்றங்கள் நிகழும், கூச்சல்கள் நிகழும், பங்கீடுகள் நிகழும், பதைப்புகள் இருக்கும். உள்ளம் அறுபடும், தேயும், துண்டாடும், ரத்தம் பெருகும். சொத்து சுகங்களால், மனித உறவுகளால் பெரும் துன்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அன்பால் நீங்கள் ஒன்றிணைவதற்கு பதிலாக ஆசையால் ஒன்றிணைகிறீர்கள். விட்டு கொடுப்பதால், கொடுத்து மகிழ்வதால் வாழ வேண்டிய நாம் எடுத்து சேர்த்து வைத்து கொண்டு வாழ முற்படுகிறோம். ஆகவே இவையெல்லாம் உலக துன்பங்களாக காட்டப்படுகின்றன. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல. எவற்றிலிருந்தெல்லாம் உங்களை நீங்கள் நீக்கிக் கொள்கிறீர்களோ, எவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் தள்ளிப்போய் விடுகிறீர்களோ அவற்றிலெல்லாம் உங்களுக்கு துன்பங்கள் இல்லை என்று வள்ளுவம் கூறுகிறது. ஆகவே நாம் சிந்தித்து உணர்தல் வேண்டும். எண்ணங்களால் இந்த உலகம் வாழப்படுகிறது. எண்ணங்கள் உயர்ந்த நோக்கத்தில் இருக்கும் பொழுது உயர்ந்த வாழ்க்கையும், தாழ்ந்த நோக்கத்தில் இருக்கும்போது தாழ்ந்த வாழ்க்கையும் அமைகிறது. எண்ணங்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரை அவசியமானவை. எண்ணங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த உலக உறவுகளை கட்டிப்பிடித்து கொண்டு, உலகப் பொருட்களை கட்டிப்பிடித்து கொண்டு அதன் பின்னால் ஒளிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை பொய்யானது, இது மாயையானது, இது நிற்காதது, இது நில்லா சுகம். இந்த சுகத்தை தான் நீங்கள் முன்னேற்றம் என்று கூறுகிறீர்கள். வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டான்றோம். செட்டில்மெண்ட் செட்டில் ஆகுதுன்னா தேங்கி போகிறதுன்னு அர்த்தம். கசடுகள் அடியில் தங்கி விடுதல். செட்டில் ஆகிட்டான், தங்கிட்டான், தேங்கிட்டான். ஸ்டாக்னண்ட், தேங்கிய சாக்கடை, அது நாரும். இயக்கம் என்பது வாழ்க்கை, மரணம் என்பது தேக்கம். தேங்கி விடுவது மரணம். அதனால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டான்றதெல்லாம் குப்பையான பேச்சு. அப்படிலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் காசு பணம் இருந்ததுனால, கொஞ்சம் வீடு இருந்ததுனால, தோட்டத்தில் இருந்ததுனால வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக வாழறீங்கன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. உங்களுடைய வார்த்தைகள் காட்டி கொடுத்து விடும். உங்களுடைய முக ஜாடைகள் உங்களை தெளிவாக்கிவிடும். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்துவிடும். சிடுசிடுப்பாக இருப்பீர்கள், கடுகடுப்பாக இருப்பீர்கள், வெறுப்பாய் பேசுவீர்கள், அங்கலாய்ப்பீர்கள். ஏதோ உலகத்திற்காக உயிரையே தியாகம் செய்து விட்டதைப் போல ஒரு சிறிது உதவி செய்துவிட்டு கூப்பாடு போடுவீர்கள். இதெல்லாம் உலக இயற்கையாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலக ருசியை, மனிதர்களின் ருசியை புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்கள் போக்கில் வாழ்வார்கள். அவரவர்களுக்கென்று ஒரு விருப்பம் இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது, ஒரு மனப்போக்கு இருக்கிறது, ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. அவற்றின் மீது நாம் இடையூறு செய்தால் அவர்கள் கடித்து கொதறி விடுவார்கள், கோபப்படுவார்கள், கொந்தளித்து விடுவார்கள், நம்மிடமிருந்து பிரிய துணிவார்கள். இதெல்லாம் வேலைக்காகாது என்று நம்மை ஒதுக்கி விடுவார்கள். ஆகவே பிறருடைய வாழ்க்கையின் மீது எந்த அளவிற்கு நாம் ஈடுபாடு வைக்க வேண்டும், உறவு வைக்க வேண்டும் என்பதெல்லாம் எண்ணங்களால் எண்ணி துணிய வேண்டும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. யோசித்து சிந்தித்து உணர்ந்து அறிந்து இவ்வளவுதான் பேசலாம், இவ்வளவுதான் உறவு வைத்து கொள்ளலாம், இவ்வளவு
இவ்வளோதான் கொடுக்கலாம், இவ்வளோதான் எடுக்கலாம் என்பதெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆகவே உலகம் சேர்த்துக்கொள்ள உங்களுக்கு துன்பங்களும், உலகத்தை விட்டு நீங்க உங்களுக்கு இன்பங்களும் பெருகுகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய உணவை உண்டுவிட்டு ஜீரணமாகாமல் தவிப்பவர்கள் இருக்கிறார்கள். நெஞ்சு வரை உண்ணுகிறார்கள், மூக்கு முட்டை சாப்பிடுகிறார்கள். பின் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறார்கள். இப்போ ஒரு உணவு திருவிழா, ஏதோ ஒரு பொண்ணு நிறைய சாப்பிட்டு செத்து போச்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. 10 மணி நேரம் சாப்பிட்ற போட்டி வச்சு தின்னுட்டே இருந்து செத்து போச்சான். அதுபோல் தேவையில்லாதவளை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு விரும்புவது உலக நியாயமாக இருக்கிறது. அது உலக நியாயம். நிறைய சேர்த்துக்கணும், நிறைய நிலம் வேணும், நிறைய வீடு வேணும், நிறைய கார் வேணும், நிறைய உறவு வேணும், எல்லாம் நிறைய வேணும். இருந்து என்ன பிரயோஜனம்? கிணத்து நிறைய தண்ணி இருந்தாலும் நக்கி குடிக்க தான் முடியும் நாயால். ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாயால் நக்கி தான் குடிக்க முடியும். நாம் அந்த இச்சையின் போது இருக்கும்போது நாயாகத்தான் இருக்கிறோம். ஆறையே தூக்கி கட்டி பிடிச்சிருந்தோம்னா ஆறு நிற்காது, போயிட்டே இருந்துடும். அதனால் இது அறிவற்ற தன்மையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோம். நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு காசு வச்சுட்டு என்ன பண்ணுறது? காசுன்னா செலவு பண்ணணும், இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழணும். 10 ரூபா நீங்கள் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்காக செலவு செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் செலவு செய்ததை விட அதிகமாக நிரப்பப்படுகிறீர்கள். உழைக்காமல் உங்களுக்கு வருமானம் வருகிறது. 10 ரூபாய்க்கு உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 ரூபாய் செலவு பண்ணுறீங்க இன்னொருத்தருக்காக அப்படின்னு சொன்னால், இந்த 5 ரூபாய் பன்மடங்காக பெருகி உங்களுக்கு திரும்ப தரப்படும். அல்லது அந்த 5 ரூபாய்க்கு உங்களுக்கு வர வேண்டிய துன்பங்கள் வராமல் இருக்கும். அடிபடாமல் இருக்கும், நோய் வராமல் இருக்கும், சண்டை வராமல் இருக்கும், வம்பு வராமல் இருக்கும். உங்கள் வருமானத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். கொடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். பங்கிடும்போது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். இன்னொரு உயிரின் துன்பத்தை கண்டு துடிக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். பசியால் வாடும் ஒருவனுக்கு உணவளிக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். இவையெல்லாம் நம்முடைய மனம் மறுத்து விடுகிறது. ஆண்டவனே அவனுக்கு சோறு போடல, நாம் ஏன்டா போடணுன்னு கேட்குறான். ஆண்டவனுக்கு தெரியாதா அவனை அப்படி அவனை ஆண்டவன் தான் அப்படி வச்சுருக்கிறான். வேறு துடிக்கிறான் பார். பசின்னா நம்மளும் அவனை பசியில் இருக்க சொன்னால் சிந்தித்து வேலை செய்து பழிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். நிச்சயமாக துன்பங்கள் நம்மை சூடுவதெல்லாம் நாம் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பதும், பிறருடைய துன்பத்தை கண்டும் காணாமல் இருப்பது தான் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம். ஆகவே நீங்கள் உதவி செய்யும் பொழுதெல்லாம் உயர்கிறீர்கள், கணக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் தாழ்ந்து போகிறீர்கள். இந்த கஞ்சத்தனம் இறைவனுக்கு விரோதமான குணம். நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களெல்லாம் உங்களுக்கு பெருவாரியாக பயன்படாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கு ஓரளவிற்கு பயன்படும். அதை நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது மறைவானவற்றிலிருந்து நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள். காற்றில் இருந்த நன்மை வரும். கொரோனா வந்தாலும் கொரோனா கிருமி உங்களுக்கு வராது. நீங்கள் செலவு செய்பவர்களாக இருக்கும்பொழுது, நன்மையில் முந்திக்கொள்பவர்களாக இருக்கும்பொழுது, எத்தனையோ ஆபத்துகள் உலகத்தை சூழ்ந்திருக்கிறது. அடிதடிகளும், வம்புகளும், வெட்டுகளும், குத்துகளும், விபத்துகளும், சுனாமிகளும், பூகம்பங்களும், நோய்களும், நொடிகளும் எத்தனையோ நமக்கு மரணக்கத்தியாக நம் தலைக்கு முன் தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. இவற்றை எவ்வாறு தடுத்துக்கொள்வது? பிற உயிர்களை காருண்யத்தோடு பார்க்கும் பொழுது, கருணையோடு பார்க்கும் பொழுது, உதவி செய்யும் பொழுது, பசியாற்றும் பொழுது, மென்மையாக பேசும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, மன்னிக்கும் பொழுது நீங்கள் உயர்ந்த ரகமான வாழ்க்கைகளை பெற்றுக்கொள்வது உறுதியாகிறது. உயர்ந்த ரகமான வாழ்க்கை என்பது உலக துன்பங்களால் நீங்கள் சூழப்பட மாட்டீர்கள். எந்த நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையை பேணி பாதுகாக்கப்படும். இதற்குத்தான் தானங்களை செய்யுங்கள், தர்மங்களை செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மகான்கள். ஒரு பகுதி உங்களுடைய வருமானத்திலிருந்து, உங்களுடைய உழைப்பிலிருந்து, உங்களுடைய ஈட்டுதலிருந்து நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கூறப்படுகிறது. உங்களுடைய கஞ்சத்தனம் உங்களை நிச்சயமாக துன்பங்களால் உங்களை ஆட்டி படைத்துவிடும். உங்களுடைய கருமித்தனம் உங்களை அழிக்க போதுமானது. ஆகவே எது பயன்படாதோ அதன் மீது வாழ்க்கையை உறுதியாக்குகிறீர்கள். அது நிச்சயமாக உறுதி ஆகாது. எந்த உலகப் பொருளும் ஓரளவிற்கு மேல் உங்களுக்கு பயன்படாது என்பதன் மீது இன்று அறிவு பெறுங்கள். எந்த மனித ருசியும், எந்த மனித உறவுகளும் உங்களுக்கு ஒரு அளவிற்கு மேல் உங்களுக்கு பாதுகாப்பாகவோ அரவணைப்பாகவோ இருக்காது.
ஆகவே உயிர்களின் மீது கரிசனம் கொள்ளுங்கள், காருண்யம் கொள்ளுங்கள், பசியாற்றுங்கள், மென்மையாக பேசுங்கள், உதவி செய்யுங்கள். பிறருடைய வாழ்க்கைக்காக உங்களை நீங்கள் தியாகம் செய்யும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். பிறருடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் செய்யும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். மற்ற நேரங்களெல்லாம் நீங்கள் மிருகங்களைப் போல தீனி தின்று கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறீர்கள். பிறருடைய வாழ்க்கைக்காக வாழ்க்கையை தியாகம் செய்வது என்பது என்ன? நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் மனைவி உங்களோடு இருக்கிறார், அவருக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவருக்கென்று ஒரு மனம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு குணம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு தேவை இருக்கிறது. எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது. உங்களோடு சேர்ந்து இருக்கிறார் என்பதை தவிர வேறொன்றும் அதில் இல்லை. அவர் தன்னுடைய விருப்பத்தை, உங்களுடைய மனைவி உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது மகிழ்கிறீர்கள், அல்லது அது சாதகமாக இல்லாத பொழுது வெறுப்படைகிறீர்கள். அவர்கள் தங்களுடைய தேவைகளை உங்களிடம் அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அவர்களிடம் உங்களுடைய தேவை இருக்கும் பொழுது உதவுகிறீர்கள். உங்களுடைய தேவை அவரிடம் இல்லாத பொழுது நீங்கள் அதை நிராகரிக்கிறீர்கள். அவ்வாறே மனைவி உங்களை செய்கிறார். ஒருவருக்கொருவர் மற்றவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் பங்காற்றுவதில்லை, பிறரை சுதந்திரமாக வாழ அனுமதிப்பதில்லை. அவர்களுடைய சுதந்திரத்தில் அவர்கள் இருந்தால் நாம் கட்டுப்பாடுகளை விதித்து நமக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ள முனைகிறோம். இது மன துன்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே பிறருக்காக வாழ்வது என்பது பிறருடைய குற்றங்களை குறைகளை பொறுத்து கொள்வதில் இருக்கிறது, மன்னிப்பதில் இருக்கிறது. பிறருடைய தேவைகளை அறிந்து நாம் நிறைவேற்றும் பொழுது அவர்களை உயர்வான பாதையில் நாம் திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மன்னிக்கும் பொழுது, அமைதியாக பேசும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, சகித்து கொள்ளும் பொழுது, பொறுமையாக இருக்கும் பொழுது, நம்முடைய துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ளும் பொழுது, நம்முடைய துன்பங்களை பங்கு வைத்து நம்முடைய துன்பங்களை கொண்டு அவர்களை துண்டாடாதவரை, அவருடைய கண்ணியத்தை குறைத்து விடாதவரை, அதிகம் சண்டையிடாதவரை, நிச்சயமாக கனிவாக நடந்து கொள்ளும் பொழுது நாம் பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகமாக்குகிறோம், நம்முடைய சுகங்களை தியாகமாக்குகிறோம். பிறருக்காக வாழ்க்கையை தியாகமாக்காத வரை, மற்ற மனிதர்களின் தேவைக்காக நீங்கள் வாழாத வரை, மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் சேவகனாக இருக்காத வரை, சேவை செய்யாத வரை இந்த வாழ்க்கையாக அமையாது. இது துன்பம் மிகுந்ததாகத்தான் இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். இதில் நாம் அறிவு பெற வேண்டும். நமக்கென்று ஒரு குடும்பம் வழங்கப்பட்டிருப்பது ஒரு கொள்கைக்காக அல்ல, ஒரு கோட்பாட்டுக்காக அல்ல. அன்பின் பரிணாமத்தில் நாம் விரிவதற்காக, அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்காக, அன்பு என்பதை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, பிறருடைய குற்றங்குறைகளை மன்னித்து மனிதர்களின் மேன்மைக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் தியாகமாக்குவதற்காக, குடும்பம் கொட்டி என்பது அதற்காகத்தான். நீங்கள் உயர்வதற்காக, மன அளவில், வாழ்க்கையின் அளவில் நீங்கள் உலகப் பொருட்களை தியாகம் செய்து, உங்களையும் தியாகம் செய்து, புற உலகமான வாழ்க்கையிலிருந்து மீண்டு அக உலக வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்காக ஒரு ஏற்பாடு குடும்பம். அந்த குடும்பத்தையே நாம் குட்டிச்சவராக வைத்திருக்கிறோம். நம்முடைய சுயநலங்களுக்காக நாம் பிறரை துண்டாடுகிறோம். தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் கொண்டாடுகிறோம், தேவை தீர்ந்த பின்பு துண்டாடி விடுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் வாழவே இல்லை. நமக்கு கோபம் வருகிறது, புதர்க்கம் வருகிறது, நம்மை நாம் முற்படுத்துகிறோம். நாம் எப்பொழுது வாழ்கிறோம் என்றால், ஒரு மனிதர் உங்களை சந்திக்க வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வரும்பொழுதே உங்களுடைய பெருமைகளை, உங்களுடைய ஆணவத்தை, உங்களுடைய அகங்காரத்தை, உங்களுடைய ஈகோவை உடனடியாக காட்டி அவர் காலடியில் வைத்து விடுங்கள். சந்திக்க வரும்பொழுது அவருடைய காலடியில் இருக்கையில் அமரும்பொழுது அவர் காலடியில் வைத்துவிட்டு அவருடைய பேச்சை கவனியுங்கள். ஒரு அடிமையைப் போல இருங்கள். அவர் பேசுவார்.
இப்பொழுது அவர் என்ன பேசினாலும் உங்களுடைய ஈகோவை நீங்கள் காட்டிவிட்டதன் காரணமாக, உங்களுடைய பெருமைகளை நீங்கள் விட்டுவிட்டதன் காரணமாக அழகான பேச்சுக்களை பேசுவீர்கள், குற்றம் சொல்ல மாட்டீர்கள். அவர் கோபமாக பேசினாலும் கோபமாக பேசினாலும் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களிடம் ஆணவம் காட்டப்பட்டு விட்டது. இது சரணாகதி, இறைவனுக்கு சரணாகதி செய்வது. இறைவனுக்கு சரணாகதி செய்வது என்பது உங்களுடைய பெருமைகளை விட்டுவிட வேண்டும். ஒரு அடிமையைப் போல நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வந்திருப்பவர் எவ்வளவு பேசினாலும் நீங்கள் பொறுமையின் மீது இருப்பதன் காரணமாக அவரால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய பேச்சு கண்ணியமானதாக இருக்கும். குறை பேச மாட்டீர்கள், குற்றம் சொல்ல மாட்டீர்கள், ஏற்புத்தன்மையில் இருப்பீர்கள், எதிர்கொள்வீர்கள் அல்லது நேர்கொள்வீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகள் அளவிடப்பட்டதாக இருக்கும். உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் அகங்காரத்தை காட்டிவிட்டீர்கள். யார் வந்த பொழுதிலும், தாயோ தந்தையோ மனைவியோ மக்களோ பிள்ளைகளோ குட்டிகளோ நண்பர்களோ உற்றார் உறவினரோ எவர் வந்த பொழுதிலும் முதலில் அவரை வரவேற்று அமரச் செய்து உங்களுடைய ஆணவத்தை காட்டி அவர் காலடியில் வைத்து விடுங்கள். ஈகோவை காட்டி வைத்துவிட்டு பேசுங்கள். எந்த நேரமும் உங்களுடைய ஈகோவை உங்களிடமிருந்து காட்ட வேண்டிய கட்டாயம், பெருமையை உங்களிடமிருந்து நீக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் எண்ணி அதை காட்டி வைத்துவிட்டு வெறுமனே உட்காருங்கள், சும்மா இருங்கள். இப்பொழுது பாருங்கள், உங்களை யாராவது அசைக்க முடியுமா என்று. பிரபஞ்சம் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்துவிடும். ஏன்னால் ஆணவமற்றவர்களை பிரபஞ்சம் தழுவிக்கொள்கிறது, அகங்காரமற்றவர்களை பிரபஞ்சம் தழுவிக்கொள்கிறது. எல்லாம் தியாகமாக இருக்கிறது. இங்கு வாழ்க்கை ஆடு தன் கழுத்தை அறுப்பதற்கு தருகிறது, கோழி தருகிறது. ஒரு மரத்திலிருந்து கனிகளை நீங்கள் பறித்து கொள்ளலாம், மரத்தை நீங்கள் வெட்டி விடலாம், மலையை உடைத்து விடலாம், பள்ளங்களை போட்டு விடலாம், பூமியை பிளந்து விடலாம். என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். எதுவும் உங்களை எதிர்க்காது. உங்களுடைய தேவைகளுக்காக யாவும் உங்களுக்காக தியாகம் செய்கிறது, உயிரை செய்கிறது, உடம்பை செய்கிறது, எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறது. இந்த தியாகத்தை இயற்கை உங்களுக்காக செய்வதை புரிந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உங்கள் ஈகோவை தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய பெருமையை, உங்களுடைய அகங்காரத்தை, உங்களுடைய ஆணவத்தை காட்டி கீழே வைத்து விடுங்கள். இதற்கப்பால் ஒரு தியாகம் இல்லை. இனி நீங்கள் கண்ணியமான மனிதர்களாக மாறிப்போவீர்கள். உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்துவிடும். இனி நீங்கள் எந்த தேவையின் பொருட்டும் எந்த மனிதரின் முன்னாலும் அமர மாட்டீர்கள். இவரால் இது எனக்கு கிடைக்க வேண்டும், இவரால் இது எனக்கு சிபாரிசு செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் தன்னிறைவில் இருப்பீர்கள், சுகமான மனிதராக இருப்பீர்கள். இனி நீங்கள் ஏற்புத்தன்மையில் இருப்பதன் காரணமாக உங்களை யாரும் அசைக்க முடியாது. நீங்கள் மாமனிதராக மாறிப்போவீர்கள். ஆகவே உங்களுடைய ஆணவத்தை காட்ட உங்களால் முடியும் என்றால் நீங்கள் மனிதர்கள், இல்லை என்றால் மனித மிருகங்கள். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய புற உலக வாழ்க்கை எண்ணங்களால் ஆனது. நம்முடைய எண்ணங்களிலிருந்து நாம் மீள வேண்டும், தேவைகளிலிருந்து நாம் மீள வேண்டும். தேவைகள் நமக்கு குறைய வேண்டும். இருப்பதில் நம்முடைய ஆளுமை இருக்க வேண்டும். இருப்பதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சிறிது போதுமானது. உலகம் பங்கிடப்படுவதற்காக, சேர்த்து வைப்பதற்காக இல்லை. இதை புரிந்து கொண்டு இந்த உலக ருசி ஓரளவிற்குத்தான், மனித ருசி ஓரளவிற்குத்தான், இதில் ஏதும் இல்லை ஒன்றுமில்லை என்று உங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் கொண்டு இறைவனுடைய பாதையில் நீங்கள் அறப்போர் செய்பவர்களாக இருக்க வேண்டும். தர்மத்திற்கான போர், நியாயத்திற்கான போர். உங்களுடைய எண்ணங்களில் எந்த மாறுபாடு ஏற்பட்டாலும், சுயநலம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பிறருக்காக அதை நீங்கள் அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாம் அதை செய்யாத வரை நாம் வாழ்பவர்கள் இல்லை. நாம் சுயநலங்களால், பெருமைகளால், நிச்சயமாக ஆணவ கரைகளால் கரைபட்டு போனோம், அழுக்காகி போனோம், அசிங்கமாகி போனோம். துன்பங்கள் நம்மை சூழ்ந்து விட்டன. நிச்சயமாக நாம் கசிந்து உறங்குகிறோம், கண்ணீர் விட்டு அழுகிறோம். பற்கடிப்பும் வேதனையுமாய் நம்ம வாழ்க்கை விம்மலாய் முடிகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு அளவுக்கு தான், கொஞ்சம்தான், வாழ்நாளும் கொஞ்சம்தான். சிந்தித்து பார்க்கவும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட ஆயுளை நாம் தரவில்லையா? நாம் வாழும் காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு இருக்கிறோம். வாழாத காலமெல்லாம் நாம் அற்ப ஆயுளாக இருக்கிறோம். நாம் வாழும் பொழுது ஒரு 80-90 வருடங்கள் வாழ்ந்தால் நீண்ட காலம் வாழ்ந்தது போல இருக்கும். ஏனென்றால் நாம் வாழ்கிறோம், பிறருக்காக வாழ்கிறோம். எந்த ஒட்டுமில்லை, எந்த உறவும் இல்லை.
அன்பு இருக்கிறது, கனிவு இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, உள்ளம் கருணையால் நிரம்பி இருக்கிறது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் நீட்டிக்கப்பட்டதைப் போல தெரியும். எந்த துன்பமும் நமக்கு இல்லை. பிறருடைய துன்பங்களை தாங்குவது என்பதுதான் வாழ்க்கையினுடைய அழகு. பிறருடைய குற்றங்களை பொறுத்து கொள்வது என்பதுதான் வாழ்க்கையினுடைய வீரம். இதை அறியாதவர்கள் குமுறுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள், குற்றம் சொல்கிறார்கள், குறை பேசுகிறார்கள், அடிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், வார்த்தைகளால் வெட்டி வீசுகிறார்கள். வார்த்தைகள் வெட்ட சௌரியமாக இல்லை என்றால் ஆயுதங்களை எடுத்து விடுகிறார்கள், அடிதடியில் இறங்கி விடுகிறார்கள். ஆகிய இந்த உலகப் பொருள்களுடைய உதவாத தன்மையை நாம் அறியவே இல்லை. பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஆகிவிட்டது. எதை செய்த போதிலும் கொஞ்சோண்டுக்கு மேலே சாப்பிட முடியுமா, குடிக்க முடியுமா, குளிக்க முடியுமா, தூங்க முடியுமா? எதுவுமே ரொம்ப செய்ய முடியாது. அது அப்பப்போ கிடைச்சா பத்தாதா? அதையும் அளவு கடந்து சேர்த்து வைத்துக்கொண்டு அதன் மேல் ஏறி நின்றுக்கிட்டு பெருமையை பேசிக்கிட்டு நான் பெரிய ஆள், அது இப்படி அடிதடி வம்பு வழக்கம் ஏன் வருது? உலகப் பொருட்களின் அதிக சேர்க்கும் தன்மையால் வருகிறது, அடாவடித்தனத்தால் வருகிறது. இதெல்லாம் பாருங்கள். எந்த ருசியும் இங்கே ருசி இல்லை, எந்த ருசியும் இங்கே ருசி இல்லை. மூணாவது ருசி, பொருள்களின் ருசி போச்சு, மனிதர்களின் ருசி போச்சு. மூணாவது ருசி ஒன்று இருக்குது. என்னது அது? அதுதான் போதும் என்ற மனம். போதும், இது போதும், இவ்வளோ போதும். இந்த போதும் என்ற மனம் இந்த உலகப் பொருட்களை தியாகம் செய்வதன் மூலமாக, மனித உறவுகளை மேன்மைப்படுத்துவதன் மூலமாக, எதுவும் அதிகம் தேடாதிருக்கும் பொழுது வரும். தேவைகள் குறையும், தேவைகள் குறைய குறைய எண்ணங்கள் குறையும், எண்ணங்கள் குறைய குறைய மறைவான ஆற்றல் பெருகும், உடம்பு வனப்பு பெறும், வாழ்வு புதிதாக புரியும், வாழ்க்கை புதிதாக புரியும். இந்த புறப்பொருளின் ஆதிக்கம் நமக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை புழுக்கமாகவே முடியும், துன்பத்தில் தான் முடியும். ஆகவே இன்னாதம்ம உலகம், உலகம் இன்னாதாய் தெரிகிறது, கொடுமையாய் தெரிகிறது. புறப்பொருள்களின் தேவை குறையும் பொழுது தேவையான அளவிற்கு பயன்படுத்தி விட்டு தேவை உள்ளவர்களுக்கு அது மீதியை பங்கிடும் பொழுது மனித உறவுகள் உதவும் வரை ஏற்றுக்கொண்டு உதவாத பொழுது தூற்றாமல் இருப்பது. வெத்தம் வளர்த்தம் பாடுபட்டம் பயன்படாமல் போயிட்டாங்கன்னா துன்பப்படாமல் இருக்கும்பொழுது எவ்வளோ உதவுறாங்களோ அது போதும். கூட இருக்கும்போது எவ்வளோ உதவுறாங்க, எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அது போதும். போகும்போது போட்டோம். யார் நம்ம கூட எவ்வளோ நேரம் இருப்பாங்க? நைட்லாம் கூட படுத்துன்னு இருக்க போகிறாங்க? இல்லை. அவங்களுக்கு தனித்தனியாக இருக்குது தூக்கம், சாப்பாடு எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது எப்படி உறவாக இருக்க முடியும்? என் பக்கத்திலே இருன்னா யார் இருப்பா? என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் யார் இருக்க முடியும்? எப்பேற்பட்ட காதலையும் கூட இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் இருக்கலாம், வருஷக்கணக்கில் உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பிரிஞ்சு தான் ஆகணும். ஆகவே பிரிவு என்பது அழகு, பிரிவு என்பது மேன்மை, பிரிதல் என்பது மேன்மை. தனியாக இருப்பது என்பது தான் வாழ்க்கையினுடைய மிக பெரும் தனித்துவம் தான், ஆற்றல். மிக பெரும் அழகு என்பது நீங்கள் தனியாக இருப்பது தான். தனியாக இருப்பதற்கான மஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா மூணாவது ருசி ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு ருசியும் இல்லை. உலக ருசி, புறகுண ருசி ஓரளவுக்கு, மனிதர்களின் ருசி ஓரளவுக்கு. மூணாவது ருசி போதும் என்ற மனம். இப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை புதிய பரிமாணத்தில் வருகிறது. புதிய பக்கங்களில் நீங்கள் நுழைகிறீர்கள். இருப்பது எல்லாம், படைக்கப்பட்ட யாவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு துணை புரிகிறது. இப்பொழுது நீங்கள் உழைப்பு இல்லாமல், தேடுதல் இல்லாமல், எண்ணங்களற்ற நிலையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உயரிய ஆனந்தத்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இது மூன்றாவது ருசி. இந்த ருசி குறையாது, நீங்காது, நிறைவாக இருக்கும். இது முடிவான வெற்றியாகும். போதும் என்ற மனம். எந்த குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணான், எந்த குறையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை, எந்த பிதற்றலும் இல்லை, எந்த கோணலும் இல்லை.
போதும் என்ற மனம். போதும். நீங்கள் போதும் என்று சொல்லுங்கள். எல்லையில்லாத அளவுக்கு நீங்கள் நிரப்ப உடையவர்கள். உங்களுக்கு தேவை என்று ஒன்று இருக்காது. எல்லா தேவைகளும் தானாக நிறைவேறும். உங்களுடைய தேடுதல் முடிந்து போகும். உங்களுக்கென்று ஒரு சுயம் இருக்காது. உங்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்காது. நீங்கள் இயற்கையோடு கலந்திருப்பீர்கள். ஒன்றாய் கரைந்திருப்பீர்கள். இயற்கை பெருவாரியாக பெரும் ஆனந்தத்தில் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தில் நீங்கள் ஒன்றாகி போவீர்கள், மூழ்கி போவீர்கள். நீங்கள் தனியாக இல்லை, பிரபஞ்சத்தோடு இருக்கிறீர்கள். இது அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமாயிருக்கிறேன். தத்துவமசி, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நினைத்து நினைத்து அது ஆகிக்கொண்டே அதுபோல் ஆகிக்கொண்டே போகுவது நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் நினைக்க அதுபோல் ஆகிக்கொண்டே போவது என்பது ஒரு உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு உண்மையாக இருக்கும். நீங்கள் நினைப்பதை நிறுத்தி நினைப்பிலிருந்து மீண்டு எண்ணங்களிலிருந்து விலகி போதும் என்ற மனநிலை வந்துவிட்டால் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தனியாக இருக்க முடியாது. ஆகவே போதும் என்ற மனம் என்ற நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நிறைவு பெற வேண்டும். சாந்தி அடைந்த மனமே, சமாதானத்தின் மீது வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை நாம் நுழைந்து விடுவோம். அதற்கப்பால் நமக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது. நாம் கரைந்து இருப்போம். இறைவனோடு ஒன்றே இருப்போம். சுக வாழ்வு என்பது நம்முடைய சொந்தம். அது நம்முடைய பரப்புரிமை. துன்பம் நமக்கானது இல்லை. வாழ்க்கை மலர்பாதையானது. தியாகத்தில் இருக்கிறது வாழ்க்கை. பிறரை மன்னிப்பதில் இருக்கிறது வாழ்க்கை. குற்றம் குறை சொல்லாமல் இருப்பதில் இருக்கிறது வாழ்க்கை. அதிகம் தேடி வைத்துக்கொண்டு அதன் மீது இருமாப்போல் உட்கார்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு ஆட்டிக்கொண்டு இருப்பதில் வாழ்க்கை இல்லை. அதை பங்களிப்பதில் இருக்கிறது, கொடுப்பதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுக்கும் இடத்திற்கு வாருங்கள். கொடுக்கும் மனநிலையை பெற்றுக்கொள்ளுங்கள். கஞ்சத்தனத்திலும் கருமித்தனத்திலும் உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எதுவும் பயன்படாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக குட்டிகளுக்காக எதற்கு சேர்த்து வைத்தாலும் அவர்கள் அதன் மீது கூறிய நகங்களை கொண்டு கீறி கிழிப்பார்கள். வார்த்தைகள் உங்களை மெல்லுவார்கள். நீங்கள் இப்பொழுதே புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை தியாகத்திற்கானது. இந்த வாழ்க்கை பிறருக்கானது. நம்முடைய எல்லா அறிவுகளும் பிறருடைய உதவிக்கானது, பிறருடைய முன்னேற்றத்திற்கானது. நம்முடைய திறமைகள் யாவும் பிறருடைய முன்னேற்றத்திற்கானது என்பதை நீங்கள் புரிந்து வாழும் பொழுது தான் நீங்கள் ஈட்டுகிறீர்கள், நன்மையை ஈட்டுகிறீர்கள். மறைவான இடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறீர்கள். வாழ்க்கை சுகப்படுகிறது. பொருட்களை சேர்த்து வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. அருமை பெருமைகளை பேசிக்கொண்டு, தங்களுடைய அலங்காரங்களை பேசிக்கொண்டு, தங்களுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு, இல்லாதவற்றின் மீது புகழை பெற்றுக்கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். தனக்கு உபயோகமில்லாதவற்றை சேர்த்துக்கொள்ள பாடுபடுகிறார்கள். இவர்களெல்லாம் தங்களுடைய நரகத்தை தானே சித்தரித்துக் கொள்கிறார்கள். அப்புறம் நிறைய வெட்டுறாங்க, குத்துறாங்க, அடிக்கிறாங்க, சண்டை போகிறாங்களாம். எல்லாம் புறப்பொருள்களின் ஆதிக்கம், பதவிகளின் ஆதிக்கம், பெருமைகளின் ஆதிக்கம். இந்த புறப்பொருள்களின் ஆதிக்கம் கலவரங்களை தூண்டும் பொழுது, சண்டை வம்புகள் நடக்கும் பொழுது, கலவரங்கள் நடக்கும் பொழுது, கொலைகள் நடக்கும் பொழுது அருகில் இருக்கும் நல்லவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். என்னுடைய வேதனையானது தீயவர்களைத்தான் தீண்டும் என்பது இல்லை என்று இறைவனுடைய எச்சரிக்கை இருக்கிறது. நல்லவர்கள் ஏன் பிடிக்கப்படுகிறார்கள்? அவங்க மட்டும் நல்லவங்களாக இருந்தால் பத்தாது. நான் யார் பொருளையும் களவாட மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், யார் இது எனக்கு தேவையில்லை, இப்படி நல்லவங்களாக இருக்கக்கூடாது. தங்களுடைய வாழ்க்கையை பிறருக்காக தியாகமாக்குபவர்கள் தான் நல்லவர்கள். அவர்களுக்கு துன்பம் ஏற்படும். துன்பம் ஏற்பட்டாலும் அவர்கள் அதனால் துவண்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை. அவர்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறார்கள். பிறருக்காக வாழ தலைப்படும் போது தான் அழிகிறார்கள். பிறரால் துன்பப்படுகிறார்கள், இரத்தம் சிந்துகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள். பிரபஞ்சத்தால் அவர்கள்
தழுவப்படுகிறார்கள். அவருடைய காயங்கள் ஆற்றப்படுகின்றன, அவருடைய துயரங்கள் நீக்கப்படுகின்றன. அவர்கள் பிரபஞ்ச வாழ்க்கையோடு, பிரபஞ்சத்தோடு, இந்த இயற்கையோடு ஒத்திசைகிறார்கள். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மீளுகிறார்கள். பிறருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் மக்கள் தான் மக்கள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அழகிய பாதையில் நாம் செலுத்தும் பொருளாக இருக்க வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்பது இந்த வாழ்க்கையை தியாகம் செய்யும் பொழுது, எண்ணங்களிலிருந்து நீங்கும் பொழுது, தேவைகளிலிருந்து நீங்கும் பொழுது, போதும் என்ற மனத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பிரபஞ்ச பேராற்றலோடு கலந்து மூழ்கி கரைந்து போகும்போது ஏற்படுகின்ற ஒரு நிலைப்பாடு, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எண்ணங்களால் வாழ்வது என்பது புற உலக வாழ்க்கை, எண்ணங்கள் அற்று இருப்பது அக உலக வாழ்க்கை. இந்த அக உலக வாழ்க்கையும் புற உலக வாழ்க்கையும் தனித்தனியாக ஆக்கிவிடாமல் தேவைக்கு உலகத்தில் வாழ்வது, தேவைக்கு இயங்காமல் இருப்பது, தேவைகள் தானே நிறைவேற வேண்டும், அதை தேடும் மக்களுக்காக பங்கிட்டு விட வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய அழகு. யார் இந்த உலக வாழ்க்கையில் குருடனாக இருக்கிறானோ, பொருள்களின் மீது அதிகம் பற்றுள்ளவனாக இருக்கிறானோ, மனித உறவுகளின் மீது மிகவும் தேவையுடையவனாக இருக்கிறானோ, அவன் குருடன். அவன் மறு உலக வாழ்க்கையிலும் குருடனாகவே எழுப்பப்படுவான். அவனுக்கு மீட்சி இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது ஒரு தடவை கொள்வது தான். ஒரே ஒரு தடவை நம்புவது தான் நம்பிக்கை. மீண்டும் மீண்டும் நம்பிக்கொண்டிருப்பதில்லை. ஒரு தடவை உறுதி கொண்டு விட்டால் எந்த நிலையிலும் அந்த உறுதியிலிருந்து மாறாதிருப்பது நம்பிக்கை. ஒரு தடவை நம்புகிறேன்னு சொல்கிறது, அப்புறமா உன்னை நம்புவது தப்புன்றது, இதெல்லாம் கேடு. ஒரு தடவை நம்பிட்டால் நம்பினது தான். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணகிரவும் தீரா இடுமை தரும். நன்மையின் மீது, நல்லவற்றின் மீது, கடவுளின் மீது நீங்கள் ஒரு தடவை நம்பிக்கை வச்சா போதும். கடவுளே உன்னை நம்புகிறேன், அவ்வளோதான். இனி என்ன நடந்தாலும் நம்புறது தான். உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது பாழ்படுவதில்லை. இது பேர் தான் நம்பிக்கை. நான் உன்னை நம்பினேன், நீ நல்லது செய்வேன் நம்பினேன், இப்படி பண்ணிட்டியே, என் வாழ்க்கை மோசமாக போச்சு, இப்படி புலமுறைலாம் நம்பிக்கையாளர்கள் கிடையாது. ஆகவே நம்பிக்கையாளர்கள் என்பவர்கள் எந்த நிலையிலும் தங்களுடைய நம்பிக்கையிலிருந்து பிழ மாட்டார்கள், தேய மாட்டார்கள், மாற மாட்டார்கள், உறுதியாக இருப்பார்கள். நிலை உயர்ந்த பொழுதும் நிலை தாழ்ந்த போதும் அவர்களுடைய நம்பிக்கை மாறுபடாது. அவநம்பிக்கையால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட மாட்டார்கள். இதன் பேர் நம்பிக்கை. யாரையுமே இப்படி நம்பி பாருங்கள். ஒரு மனிதனையோ, ஒரு மனைவியோ, ஒரு குழந்தைகளையோ, எது ஒன்றையுமே நீங்கள் ஒரு தடவை நம்பினா போதும். அதன் மீது அவர்களால் எந்த துயரங்கள், துன்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பொழுதிலும் அவர்களை நீங்கள் நல்லவர்களாகவே காணுங்கள். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பிரபஞ்ச பேரற்றலால் அரவணைக்கப்படுவீர்கள். ஒரு தடவை செய்கிறது தான் நம்பிக்கை, உறுதி கொள்வது தான் நம்பிக்கை. புரியுதா? அப்பப்போ நம்புறது, அப்பப்போ நம்பிக்கை மாறுது, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்றது, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்றதுலாம் நம்முடைய மன கிளேசங்கள் தான். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே உறுதியான வாழ்க்கை எங்கே இருக்கிறது? போதும் என்ற மனத்தில் இருக்கிறது, சாந்தி அடைந்த மனதில் இருக்கிறது. பொருள்களை தேடுங்கள், சம்பாதியுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், பிறருக்காக விட்டுவிடுங்கள். உலகத்தை உலகத்திற்காக விட்டு தான் நாம் செல்ல வேண்டும். எதை ஈட்டிய பொழுதிலும் அதை அவ்வாறே விட்டு தான் நாம் செல்ல வேண்டும். எதையும் தூக்கி கொண்டு போக முடியாது. இருக்கும் பொழுதே விட்டுருங்களேன், இருக்கும் பொழுதே விட்டுருங்க. ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் ஒரு 20 சென்ட் யாருக்காவது கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏழைங்களுக்கு கொடுங்க, வாழட்டும். மீதி 80 சென்ட் நீங்கள் வச்சுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு வேலைக்கு ஆள் தேடினீங்கன்னா வேலைக்கு எப்படி ஆள் வருவான்? உதவியாளர்களை தேடுங்க. உதவியாளர் வந்தால் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பங்கு வைங்க. உதவியாளர்களை தேடுவதை விட்டுவிட்டு வேலைக்காரர்களை நீங்கள் தேடுகிறீர்கள். அவங்க சரியாக கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சாலும் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க. அவங்களால் இயன்ற அளவு உங்களுக்கு பிடிக்காத அவங்க செய்கிறதா நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க தேவைக்கு செய்வாங்க, அவன் தப்பு செய்கிறான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்படி தான் குதர்க்கங்களும் கோளாறுகளும் அடிதடிகளும் வம்புகளும் வருது. நான் நம்பி ஒப்படைச்சி ஏன்டா அப்படி செய்யுதுன்னு கேட்குறோம்.
உதவியாளர்களை தேடுவதற்கு பதிலாக வேலைக்காரர்களை தேடுகிறோம். நாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உழைப்பு உருவிட்டு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் அனுப்பிச்சி விட்றது, அப்புறம் குற்றம் சொல்லி அனுப்புறது, திருடிட்டான்றது வறண்டிட்டான்றது. எடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் மறுநாளுக்கு தான் சாப்பிடுவான், சாப்பிடாதுன்னு சொன்னால் எடுத்து திருடுவான். ஆகவே நாம் உதவியாளர்களை தேடுவதை விட்டு விட்டு வேலைக்காரர்களை தேடுகிறோம். எல்லாம் பாருங்கள், கொடுக்குற இடத்துல இருக்கணும்னு நினச்சேங்க, கொடுக்கறதுலையே குறியாக இருங்க. எவ்வளோ முடியுமோ வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் கொடுங்க. ஆக என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு வர தீங்குகள் மறைவாக வரக்கூடிய தீங்குகள் வராது. ஏதோ 1000 2000 அப்படி கொடுக்கறதுனால பெரிய தர்மகர்த்தாலாம் நினச்சிக்காதீங்க. உலகத்தையே எழுதி வச்சாலும் வாங்குறவன் தான் பெரிய ஆள், கொடுக்குறவன் என்றைக்கு சின்னவன் தான். வாங்கிக்கிறான் பாருங்க, அவன் பாவத்தை வாங்குகிறான். என்னத்தை வாங்குகிறான்? பாவத்தை வாங்குகிறான். நான் கொடுத்தேன்னா சொல்லிவிட்டு பெருமை தேடக்கூடாது. கொடுக்குறதே பாவம். என்னென்னமோ பண்ணி எதை சேர்த்து ஒரு 4 பொருளை வாங்கி வச்சுட்டு அதை கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன், நான் பெரிய ஆள். எப்படி பெரிய ஆளாக? உன் பாவத்தை வாங்குறான், அவன் தானே பெரிய ஆள். ஆகவே கொடுப்பதற்கு தயங்காதீர்கள், நல்லுணர்வோடு கொடுங்கள். எப்போ கொடுக்கறது நியாயமாகனா பிறர் வாழணுமேனு வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொடுத்தா தான் அது தானம். அதுதான் உங்களுடைய தர்மம், உங்களுடைய டியூட்டியும் அதான், உங்களுடைய கடமையும் அதான். அதனால் அள்ளி கொடுக்குற இடத்துல கிள்ளி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு வேறு பெருமை பேசாதீங்க. பாவத்தை போய் ஏன் கிள்ளி கொடுக்குறீங்க? அள்ளி கொடுக்க வேண்டியதானே, போய் தொலைக்கட்டுமே. இப்போ என்ன போகுது, பொசுக்குன்னு போயிட்டா. ஆகவே தாராளமாக செலவு செய்யுங்கள், தாராளமாக செலவு செய்யும் கூட்டத்தார் நீங்கள். உங்களுடைய கஞ்சத்தனம் கருமித்தனம் உங்களை வாழ வைக்காது. பாவத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நன்மையில் எல்லாத்தையும் சேர்க்குறீங்க. எப்போல்லாம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, உங்கள்கிட்ட நன்மை இல்லைன்னு தானே அர்த்தம். தேவையில்லாமல் இருக்கும்பொழுது, பொருட்களின் தேவையோ மனிதர்களின் தேவையோ இல்லாமல் இருக்கும்பொழுது தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. நிறைய மனிதர்களுடைய தேவையும் பொருளுடைய தேவையும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இல்லைன்னு அர்த்தம். எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்குது, எதை பார்த்தாலும் அது மேலே பாஞ்சிடுறது. என்ன ஒரு வாழ்க்கை இது? போதுமென்ற மனம் எங்கே? அதனால் கொடுக்குறவன் பெருமைப்படக்கூடாது. கொடுக்குறவன் பயந்து கொடுக்கணும், பணிஞ்சு கொடுக்கணும். இவங்க வாங்கிக்கணுமேனு கொடுக்கணும். வாங்குறவன் கடவுளுக்கு நன்றியோடு வாங்கிக்கணும். வாங்குறவன் தான் என்றைக்கும் பெரிய ஆள், கொடுக்குறவன் என்றைக்கும் சின்னவன் தான். அது எப்போ ஞாபகம். கடவுளை தவிர எவனும் கொடுக்குறவன் இல்லை. கடவுள் படைக்கும் ஆற்றல் உடையவர். அவர் படைத்ததெல்லாம் யார் வேணால் எடுத்துக்கலாம். அதுலேருந்து அபகரித்து பிடுங்கி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் வீண் பேச்சு. அப்படிலாம் பேசக்கூடாது. அப்போது நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? நல்லவங்க கஷ்டப்படுறதை நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லவங்க என்றைக்கும் கஷ்டப்பட மாட்டாங்க. தீமை வந்தாலும் அதை பிறருக்காக தாங்கிக் கொள்வார். பிறருக்காக வாழ்பவர்கள் தான் நல்லவங்க. அப்படி தானே எல்லா மேன்மக்களும் குருமார்களும் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறாங்க, பாடுபட்டிருக்கிறாங்க. பிறருடைய துன்பங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பிரபஞ்ச பேராற்றல் கலந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம தான் செத்துக்கிட்டு இருக்கிறோம். அது புரிஞ்சுங்க. நல்லவங்களுக்கு துன்பம் வராது. துன்பம் வர்றது போல் உங்களுக்கு தெரியும். தனக்கு வந்த துன்பத்தை கண்டு அழுகிறவன் நல்லவன் கிடையாது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, கடவுள் அவனுக்கு கண்ணு இருக்குதான்னு கேட்டானா அவன் நல்லவன் இல்லை. அவன் கொண்ட நம்பிக்கையில் கோளாறு செய்கிறான், கடவுளை கேள்விப்படுத்துகிறான், அவனை அசிங்கப்படுத்துகிறான். அவன் நல்லவன் இல்லை. நல்லவனுக்கு ஏது அழுக, நல்லவனுக்கு எது பற்கடிப்பு, நல்லவனுக்கு எது வேதனை, அவன் தாங்குவான், பிறருக்காக தாங்குவான். அவன் கண்களில் வழிகின்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும். பிறருக்காக நான் வாழ்கிறேன் என்று அழிகிறேன் என்று அழிந்து போவனை தவிர நான் அழமாட்டான். புரியுது? நல்லவன் யாருன்னு தெரியுதா? நல்லவன் நீங்கள் யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? அப்படி யாரும் உங்கள் கண்ணில் காட்டப்பட்டிருக்கிறா? ஒன்று நீங்கள் தான் நல்லவங்களாக இருக்கணும். நீங்கள் பிறருக்காக வாழும்பொழுதெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறீர்கள். நல்லவர்களுக்கு துன்பம் இல்லை. துன்பத்தை வரிந்து கட்டிக்கொண்டு வரிந்து அழைப்பவர்களை என்ன செய்கிறது? பிறருக்காக நான் தாங்குகிறேன் என்று சொல்கிறவங்கள மகான்கள் அவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள், அவ்வாறு தாங்கி இருக்கிறார்கள்.
தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். பிறருடைய மேன்மைக்காக தங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனால் வாழ்விக்கப்படுகிறார்கள். இப்போ நல்லவன் கஷ்டப்படுவானா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நான் உனக்காக தாங்குறேன்னு சொல்கிறவன் எப்படி கஷ்டப்படுவான்? தாங்கிட்டு தானே இருப்பான். ஐயோ வலிக்குதுன்னு சொல்ல மாட்டான், வலிச்சாலும் சும்மா தான் இருப்பான். ஆகிய அந்த நல்லவர்களாக நீங்கள் இருங்கள். நல்லவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னு பொது ஒரு பேச்சை பேசிட்டு போகக்கூடாது. நல்லவன் எப்படி கஷ்டப்படுவான்? நல்லது செய்வோன்னு அழமாட்டான். தேவையில்லாது செய்யிருப்பவன் தான் நல்லவன். எல்லா தேவைகளும் வச்சுட்டு தேவைன்ற எப்படி நல்லவன்? எனக்கு தேவை இருக்குதுன்றவங்களாம் நல்லவனா? அது தேவை இது தேவைன்னு தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு நாய் போல் கத்திக்கிட்டு இருக்கிறவன் நல்லவனா? அவன் தேடி என்ன பிரயோஜனம்? இதுதான் உதவாது, ஓரளவுக்கு மேலே உதவாது. இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? கீழ்மையில் வாழ்கிறோம். அன்பில் வாழ வேண்டியவற்றை ஆசையில் வாழ்கிறோம். கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டிய நாம் பிடுங்கும் இடத்தில் இருக்கிறோம். ஆறுதல் தர வேண்டிய நாம் ஆறுதல் தேடுகிறோம். ஆனந்தத்தில் இருக்க வேண்டிய நாம் அழுது கொண்டு இருக்கிறோம், புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், குற்றம் குறைகளை கூறிக்கொண்டு இருக்கிறோம், பெருமை பேசி கொண்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த வாழ்க்கை நல்லா இல்லை, துக்கமானது அப்படிலாம் வாழ்க்கையின் மீது பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறோம். பொய்யும் பொழுகும் புனைந்துரைத்தலும் வாழ்க்கையின் மீது அவதூறை பூசுகிறோம். அதுக்காகவா இவ்வளோ பெரிய படைப்பு? நீ கஷ்டப்பட்டு சோத்துக்கு இங்கத்துக்கும் அலைஞ்சி நாயாக திரிஞ்சு நடு ரோட்டில் படுத்து கொசுக்கடியில் சாவறதுக்காக உனக்கு இந்த பெரிய படைப்பு? அப்படி படைச்சிருந்தா இறைவன் முட்டாள தான் இருக்கணும். இந்த கேவலமான வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய படைப்பா? வானம் பூமி பெரும் சூரியன் சந்திரங்கள் நட்சத்திர கூட்டங்கள் மலைகள் மழை வெள்ளம் ஆறு எல்லாம் என்னத்துக்கு? நடு ரோட்டில் கொசுக்கடியில் படுத்துருக்கிறதுக்கா? இருக்கிறவன் போய் உதவி செய்யணும். வாழ்க்கையை தியாகமாக்குறோம். ஏழைகள் காட்டப்படுகிறார்கள், போய் உதவி செய்யுங்க. அன்பால் இணைவதற்காக இந்த வாழ்க்கை அழகாக காட்டப்பட்டு இருக்கிறது. பெரும் படைப்புகள் நம்மோடு தான் இருக்கின்றன. தேவையென்றால் படைத்து கொள்ள வேண்டும். தேவையானவற்றை படைக்கின்ற ஆற்றலும் அறிவு நமக்கு இருக்கிறது. கொடுக்குற புத்தி தான் இல்லை, உதவி செய்கிற புத்தி தான் இல்லை. தேவையுடையவரை நாம் நிராகரித்து விடுகிறோம். அறிவுடையவரை சென்று நாம் அடிபணிவதில்லை, அடிவிட்டு வாழ்வதில்லை. பெரும் மனிதர்களை நாம் சேர்ந்து வாழ்வதில்லை. அபகரிப்பிலும் கஞ்சத்தனத்திலும் கருமித்தனத்திலும் ஆழ்ந்து போயிட்டோம். வாழ்க்கை வீணாய்ப்போனது. ஏழைகளை கண்டும் காணாது இருப்பவர்கள் ஏழைகளை விட துன்பப்படுவார்கள். ஏழைகளுக்கு 8000 கொசு கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. இன்னும் ஒரு கொசு கடிச்சா போதும், மலேரியா வந்துடும். ஏரியாவுக்கு மலேரியா வருதில்லை. நிபான்றான் குபான்றான் என்னென்னமோ சொல்கிறானுங்க. வைரஸ் எல்லாம். நாம் வலி அடியார்களை உள்ளே அனுப்பினும் அவர்கள் சூறையாடி விட்டார்கள்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. வலி அடியார்கள் யார் தெரியுமா? வைரஸு. வீட்டுக்குள்ளே பூந்து திருடுறவன் ஒரு அடிச்சு ஆளை காலி பண்ணிட்டு நகரம் தூக்கிட்டு போகிறான்னா அது வலி அடியார்கள். இறைவனுடைய அடியார்கள் எப்படி நுழைவாங்கன்னு தெரியாது. ஒழுங்காக வாழலைன்னா அந்த வாழ்க்கை அவ்வாறு தான் துண்டாடப்படும். அப்படி அடிதடி வம்பு வழக்கில் எதுவும் ஆகலைன்னா திடீர்னு வைரஸ் ஒரு தும்மல் வந்தால் போதும், மூக்கில் நுழைஞ்சால் போதும், தும்மியே செத்துருவீங்க. ரொம்ப கூட்டமாக தப்பு செய்கிறான்னா பூமியை பழுது விட்டுற வேண்டியது தான். புரட்டி தலைகீழ ஆகி விட்டுருவோம். எல்லாம் உள்ள கடை. என்ன இந்த வாழ்க்கை ருசியாக இருக்குன்னு நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அத்தாட்சிகளை பார்த்த பின்பும் அடக்கம் வரலைன்னா, போதுமன்ற மனம் வரலைன்னா என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளோ அறிவு சட்டம் திட்டம் எதுவாக இருந்தாலும் எண்ணம் அழகாகவில்லை என்றால் வாழ்க்கை அசிங்கமாகி போயிடும். ஆகவே இந்த எண்ணங்களை அழகாக்குங்கள். உங்களுடைய புறத்தேடுகளை ஒரு அளவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய நெருக்கத்தை ஒரு அளவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேலே தேர்றதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. சுகமான வாழ்க்கை என்பது பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைவதில் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி. இசைந்து வாழுங்கள், ஒத்திசைந்து இருங்கள், கொடுக்கும் இடத்தில் இருங்கள். கொடுப்பதில் நீங்கள் பணிவோடு இருங்கள். கொடுப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள். பணிந்து கொடுங்கள். கொடுக்கிறேன் என்று நீங்கள் இருக்க. இறைவனை தவிர கொடுப்பதற்கு எவனும் இல்லை. படைப்பவன் கொடுத்தால் அதில் எந்த பாதகமும் இல்லை. எடுப்பவன் கொடுத்தால் பணிந்திருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து தான் கொடுக்குறீங்க, படைத்து கொடுக்கல. அபகரிச்சதுலேருந்து கொஞ்சம் கொடுக்குறீங்க. ரொம்ப தானம் செய்கிறீங்க, தர்மம் செய்கிறீங்க.
இப்போது இந்த வன்மையான மனம் படைத்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, வன்மை மனம் படைத்தவர்கள் ரவுடிஸுன்னுவான். அவங்க ஏரியாவை, அவங்க இருக்கிற இடத்த கொஞ்சம் நல்லா வச்சுப்பாங்க, கொடுக்குறதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவர்களுடைய ஏரியாவை நல்லா வச்சுப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு கரிசனம் இருப்பதை நம்ம நினைக்கிறோம், அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் வன்மையான உள்ளம் படைத்தவர்களும் மென்மையாக இருப்பது போல் இருக்கும். அருட்செல்வம் செல்வத்திற் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்குது, ஆனால் அருள் இருக்குதான்னு பார்த்தா அது யாரோ ஒருத்தக்கிட்ட தான் இருக்கும். ஆகவே அருளை கொடுப்பவர்களாக நீங்கள் இருங்கள். உங்களுடைய தேவைகளுக்காக தேடிக்கொண்டே இருக்காதீர்கள். தேடுவது தானாக கிடைக்கும். வசந்தம் வருகிறது, புல் தானாக முளைக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். ஆக வாழ்க்கையினுடைய இனிமை என்பது வாழ்க்கையை பிறருக்காக வாழ்வதில் இருக்கிறது. முதல்ல அப்படி நீங்கள் வாழணுன்றது தான் பொண்டாட்டி பிள்ளையை கொடுத்தது. பொண்டாட்டி பிள்ளைக்காவது நீ தியாகம் பண்ண வாழ்மையோடு இரு. எல்லாத்தையும் கொடு, எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. குற்றம் சொல்லியும் இருக்காது. பொண்டாட்டியும் பிள்ளையும் கணவனும் மனைவியும் எல்லாம் அடித்தடி வம்புலே தான் போகுது. தியாகம் பண்ணணுன்றதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் பண்ணி உயர்ந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக தான் குடும்பமே கொடுக்கப்படுது, உற்றார் உறவினர் கொடுக்கப்படுறாங்க. அதையே நம்ம பெருமை பேசி அந்த வாழ்க்கை அசிங்கமாகிட்ட பிறகு இந்த வாழ்க்கை எங்கே இருக்கிறது? ஆகிய உலகம் துன்பத்தில் ஆக்கப்படவில்லை, உலகம் துன்பத்தால் ஆனது இல்லை. இன்னாதம உலகம் என்பது இல்லை, இன்னாது போல் காட்டப்படுகிறது. நீங்கள் தான் அதை ஆக்கிவிட்டீர்கள். தியாகம் செய்து வாழ்ந்து பாருங்கள், துன்பமே இல்லை. வாழ்க்கை தியாகம் செய்யும் பொழுது துன்பம் இல்லை. வாழ்க்கை அழகானது. எண்ணங்கள் அழகாகும் பொழுது புற உலகம் அழகாகிறது. எண்ணங்கள் நின்றுவிடும் பொழுது அக உலகம் திறந்து கொள்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை சுகமானது என்பதை தவறு இல்லை. இதில் வருவன வரும், போவன போகும். ஆகவே நீங்கள் தியாகத்தில் நிலைத்திருங்கள், கொடுப்பதில் இருங்கள். இறைவன் போதுமானவன்.